ஹாய் ஹலோ வணக்கம் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். வெல்கம் டு ஸ்ரீவதி அஃபிஷியல். வாங்கப்பா, இன்றைக்கி ஒரு சூப்பரான விலாகு டிஃபன் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது டிஃபன் சாம்பாருங்கிறது நான் எங்கள் கடையில் இந்த மாதிரி தான் டிஃபன் சாம்பார் வைப்பேன். சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நான் எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு ஒரு 3 கத்திரிக்காய், ஒரு 3 வெங்காயம், 3 தக்காளி இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? 4 தக்காளி எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? இது எல்லாத்தையும் அரிஞ்சு எடுத்துடலாம். அரிஞ்சு எடுத்துகிட்டு வந்த பிறகு குக்கரில் கொஞ்சமாக பைத்தம்பருப்பு சேர்த்து அதை வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். வாஷ் பண்ண உடனே எல்லாத்தையும் அரிஞ்சிட்டோம் பார்த்திங்களா. வெங்காயம், கத்திரிக்காய், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரு தட்டில் வச்சாச்சு. சேனலுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் வரவங்க அப்படியே லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஹைப்புன்றதுக்கு பாயிண்ட்டு கொடுங்கப்பா. ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும், பாயிண்ட்டு கொடுங்க. அப்போ தான் நம்ம சேனல் நம்ம வீடியோ முன்னாடி யூடியூப் கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுக்கும். அப்புறம் மஞ்சள்தூள், கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் ஜீரகம் எல்லாத்தையும் போட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கத்திரிக்காய் இது கூட என்ன நல்லா சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் பூசணி, அப்புறம் உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டால் சூப்பராக இருக்கும். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு பருப்பு வேக வைக்கும்போது நல்லா செமையாக வாசனை நல்லாயிருக்கும் சாம்பார். அது கூட கொஞ்சம் சாம்பார் தூள் போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். கையால் கலக்கி விட்டுறலாம். ஏன்னா மசாலா ஒரே பக்கமாக இருக்கக்கூடாது இல்லைங்களா? அதனால் அந்தந்த பக்கத்தில் மாட்டி விட்டுடலாம். மூடி ஒரு 4 விசில் வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம அந்த டிஃபன் சாம்பாருக்கு இட்லி தான் ஊற்ற போகிறோம். வீட்டில் அரைச்ச மாவு தாங்க, நல்லாயிருக்கும். அதாவது இட்லி மாவை பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிச்சிடலாங்க இட்லி நல்லா வருமா வராதான்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா மாவை பார்த்தோன்னே பஃபியாக வரும்னு நான் அரைக்கும் போதே முடிவு பண்ணிவிடுவேன். இது நம்ம கரெக்டாக அரிசி அரைக்கும் போது, உளுந்து அரைக்கும் போதும் கரெக்டாக லெவல் பண்ணி நல்லா கரைச்சி வச்சுட்டாக்கா இட்லி ஊற்றும் போது நல்லா கரண்டி விட்டு கலக்கிட்டு அதுக்கப்புறம் ஊற்றுனா அந்த மாதிரி நல்லாயிருக்கும். உளுந்து அதிகமாக போடணும், வெந்தயம் கொஞ்சம் கம்மியாக போட்டு நல்லா அரைச்சா இட்லி சூப்பராக வரும். இதோட ரெசிபி வேணா கேளுங்க, கண்டிப்பாக நான் தரேன். அப்புறம் இட்லி ஊற்றி ஒரு பக்கம் வச்சிட்டோம் இல்லைங்களா. பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க. பருப்பு வெந்து எடுத்தாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். பருப்பு எடுத்தோடனே கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துடலாம். சமையலுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும் சமையல். அப்புறம் நல்லா இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துடணும் கரண்டியால். பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கடைஞ்சி எடுத்துட்டா நல்லாயிருக்கும். நான் இதெல்லாம் கடை வச்சுருக்கும் போது நைட்டுக்கே ரெடி பண்ணிவிடுவேங்க. நைட்டு ரெடி பண்ணி பருப்புலாம் போட்டு கடைஞ்சி வச்சுட்டு காலையில் எழுந்து நம்ம தாளிக்கும் போது இன்னும் சாம்பார் சூப்பராக இருக்கும். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எப்பயும் போல் கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக வடகம் இதெல்லாம் சேர்த்து கருவேப்பிலெல்லாம் சேர்த்து தாளிப்பு கொடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கலக்கி எடுத்துடலாம். நல்லா இருக்கு இல்லைங்களா சாம்பார். அப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், எவ்வளோ கொஞ்சம். டிஃபன் சாம்பார்னால் கொஞ்சம் திக்காக இருக்கக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக இருந்தால் தான் அது ஊற்றி சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். இது ஒரு கொதி விட்டு எடுத்துடலாம். கூட கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துடலாம். கொத்தமல்லி சூப்பராக சேர்த்தா சாம்பாருக்கு நல்லா மணமாக இருக்கும் இல்லைங்களா. இட்லி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கா. அடுத்தது இட்லியும் ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இட்லி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அது மேலே அப்படியே சுட சுட சாம்பாரை ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாங்க. அந்த அளவுக்கு வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.